இத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். உள்ளம் உதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். உள்ளம் உதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளம் கபடெல்லாம் அகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கணமடைய வழி நடத்தும் சத்திய வேதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தல நடபடிகள் 14வது அதிகாரம் 22வது வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, பவுல் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து அவர் சொல்லுகிறார்? அவர் யாரை அப்படி திடப்படுத்தி பலப்படுத்தி அவர்கள் விசுவாசத்தில் தைரியமாக நிற்கும்படி சொல்லுகிறார்? ஆம் பிரியமானவர்களே, சீஷரிடம் இந்த வார்த்தையை சொல்கின்றார். ஆம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இதை சொல்கிறார் என்று சொன்னால், 19வது வசனத்தில் சில யூதர்கள் அவரை ஜனங்களுக்கு சத்தியத்தை அவர் சத்தியமாக போதித்தது நிமித்தம் பவுலை கல்லெறிந்து அவர் மரித்து போனார் என்று எண்ணி அவரை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு வந்து அவரை விட்டார்களாம். ஆம், அந்த உபத்திரவத்தின் காரியம் அவரை அப்படியே விழுந்து கிடக்கும்படி செய்யவில்லை. மாறாக சீஷர்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருந்த போது உடனே அவர் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்து மறுநாளிலே பர்னபாவுடனே தெர்பைக்கு புறப்பட்டு போய் அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷர்கள் மனதை பவுல் திடப்படுத்துகின்றார். விசுவாசத்திலே அவர்களை நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, புத்தி சொல்வது மாத்திரமல்ல, நம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வேதனையான காரியங்களை ஜனங்கள் அவருக்கு விரோதமாக செய்த போதிலும் அந்த காரியம், அந்த உபத்திரவம், அந்த வேதனை அவரை மேற்கொள்ள முடியவில்லை. மாறாக தேவன் மேல் உள்ள தாகம், அன்பு, தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு எப்படியாகிலும், எப்படிப்பட்ட உபத்திரத்தின் வழியாக நடந்து போயாகிலும் நாம் சத்தியத்தை மற்றவர்களுக்கு சத்தியமாக எடுத்துரைத்து கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்த வேண்டும், அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் வைராக்கியம் கொண்டவராய் அவர் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில்
தேவனுக்காக வைராக்கியமாக நிற்பது நிமித்தம், தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாக மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பது நிமித்தம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் நாம் நடந்து செல்லலாம். பிரியமானவர்களே, ஒரு நாள் வரும், அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கென்று வைத்திருக்கிறதான ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக ஒரு நாள் கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.